நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மோத போறாங்க. அந்த மேட்சை பத்தி தான் பேச போறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி சார் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். டெல்லி கேபிட்டல்ஸ் செம்ம மேட்ச் இன்னைக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச். அண்ட் ரெண்டு பேரும் வந்து ஒருத்தரை பீட் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. ரெண்டு பேருக்கும் பேட்டிங் பிரமாதமா இருக்கு. அண்ட் ப்ரெடிக்ட் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்எஸ்ஜியில் வந்து சில பேர் வந்து ஃபார்முக்கு ஒன்றும் வரல. ஐ மீன் ஃபார்மில் இருக்காங்க, பட் ஆஃப் காலராக இருக்காங்க. 2-3 மேட்ச்சு பூராங்க. ஆமாம், அவனுக்கெல்லாம் மாட்டிக்கிச்சுனாக்க வேற லெவலில் விளையாடுவாங்க. ஸோ பார்க்கணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஓகே. அண்டு டெல்லி போலிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்டார்க், ஃபாஸ்ட் போலிங் ஸ்டார்க், மோஹித் அண்ட் அந்த முகேஷ். ஓகே, அந்த வெரி குட் காம்பினேஷன் இருக்குது. அவங்க டெத் போலிங் நல்லா போடுவாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து குல்தீப் இருக்கார். குல்தீப் அண்ட் விப்ராஜ் ரெண்டு பேரும் நல்ல வெரி குட் ஸ்பின்னர்ஸ். ஸோ அதனால் அவங்க போலிங் நல்லா இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் கேப்டன் அக்ஸார் இருக்கார். ஸோ அது ஒன்று. இந்த பக்கம் 1, 2, 3, 4 கன் பேட்டிங். மார்க்ராம், மார்ஷ், பூரான், மில்லர். அப்புறம் பந்த். ஐ வாண்ட் மில்லர் டு கம் இன் ஃப்ரண்ட். ஏன்னா அவர் வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. அவர் வந்து இஸ் கேப்பபிள் ஆஃப் பிளேயிங் 20 overs அந்த மாதிரி பிளேயர் அவர். அதுக்கப்புறம் அந்த ஃபினிஷ்க்கு சமாத் அவங்களாம் இருக்காங்க. ஃபைன், ஓகே. போலிங்கில் வந்து இந்த பிரின்ஸ் வந்து ரொம்ப நல்லா போடுறாரு. லாஸ்ட் 2 மேட்சஸாக நான் பார்த்துட்டுருக்கேன். அவர் நல்லா போட்டுருக்காரு, ஒரு மீடியம் பேஸ். ஸோ அவரை வந்து கொஞ்சம் நம்பி கொடுக்கலாம் போலிங். அண்ட் அஃப்கோர்ஸ் ரத்தி, ஒண்டர்ஃபுல் போலர். அவர் தான் ரைட்டர் அவர் தான் ஒண்டர்ஃபுல் போலர். அவேஸ்கா நல்ல ஃபார்மில் இருக்கார். அது ஒன்று இருக்குது. தென் அஃப்கோர்ஸ் நம்ம ரவி பிஷ்னாய் 2 மேட்சாக நல்லா போட்டுருக்காரு. அவர் என்ன நல்லா போடுறாங்கனாக்கா கொஞ்சம் கூட விட்டு கொடுக்குதில்லை. தட் இஸ் இந்த ஏரை கொடுத்து மாட்டிக்குதில்லை. ஃப்ளாட்டாக போட்டுருக்காரு அவர். ஸோ அதில் வந்து நல்ல ஸ்பீடில் போடுறாரு அவர். அதனால் வந்து அதில் அடிக்கிறதுக்கு டைம் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து ஓவர் த மேட்சஸ் அவங்க 7 மேட்ச் ஆகிருக்கு, லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அது மாதிரி. ஸோ அந்த மாதிரி 2 சைடும் வந்து கொஞ்சம் டீமை செட்டில் பண்ணிவிட்டு என்னென்ன பண்ணணும் அவங்களோட ஜாபை கற்றுட்டு கரெக்டாக போட்டுருக்காங்க. ஸோ மேட்ச் இஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே. எனக்கு டிசி மோஸ்ட் பேலன்ஸ்டு டீம் தென் எவர் அப்படின்னு சொல்கிறோம். நாமளும் அதை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் எனக்கு வந்து இந்த மிட் சீசன் ஆகிடுச்சு, எல்லா டீமும் 7 மேட்ச் ஆடிட்டாங்க. இப்போ எனக்கு வந்து அதில் டிசியில் கொஞ்சம் ஓட்டைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன ஓட்டை இருக்குங்கிறீங்க? பவுலிங் யூனிட்டில் ஸ்டார்க் நல்லா போடுறாரு, ஆனால் ரன்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்குது. அவருக்கு ஈக்குவலாக பவுல் போடுறதுல இல்லை. அவரை வந்து நீங்கள் ஓப்பனிங் பவுலர்னு எடுத்துக்கூடாது. ஸ்டார்க்கு நான் தான் முதலே சொன்னேன், இஸ் அ டாப் பவுலர், பட் மே நாட் பி குட் எனஃப் ஃபார் பிபி பவர் பிளே. பவர் பிளேக்கு நீங்கள் இந்த மீடியம் பேசரை வச்சுக்கணும். இப்போ முகேஷ் குமார், மோஹித் சர்மா அந்த மாதிரி ஆளை வச்சுட்டு ஸ்டார்க்கு வந்து ஜஸ்ட் 1 over இன் பவர் பிளே. மீதியை வந்து கடைசி டெத் போலிங்க்கு வச்சுக்கணும். ஏன்னா அவர் டெத் போலிங் ரொம்ப நல்லா போடுவார் அவர். இதெல்லாம் கேப்டனோட இது. ஓகே, அந்த மாதிரி பண்ணாக்க பெட்டராக இருக்கும். இல்லை, அங்கே தான் வரேன். இப்போது ஸ்டார்க் 10 விக்கெட் எடுத்திருக்காருன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ற 2 பவுலர் வந்து குறைஞ்சது 7 இல்ல 8 அங்கேயாவது வந்து விக்கெட். உங்களாம் திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கோம். விக்கெட் வந்து நோ மேட்டர் இன் T20. இல்ல சார், ரன்ஸும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ரன்ஸ் கொடுத்தாலும் சொல்லுங்க, ரன்ஸ் கொடுத்தா சொல்லுங்க, விக்கெட் நோ மேட்டர். ஏன்னா மோஹித் சர்மா ரொம்ப நல்லா போடுவாரு. அவர் வந்து 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு, ரன்னும் கொடுத்துருக்காரு. 210 நினைக்கிறேன். இவங்களும் முகேஷ் குமாரும் 210 ரன் கொடுத்துருக்காங்க. அவரும் 5 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. இப்போ ஸ்பின்க்கு வந்தோம் அப்படின்னா குல்தீப் 12 விக்கெட் எடுத்திருக்காரு, ரொம்ப நல்லா போட்டுட்டு இருக்காரு. எக்கனாமி ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா அவருக்கு பக்கத்துல ஆடுறாருல விப்ராஜ் நிகம், அவரு கொஞ்சம் ரன்ஸ் கம்மியா கொடுத்தாலுமே விக்கெட் கம்மியா இருக்கு. அக்ஷர் ஒரே 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ வந்து இதுல நீங்க என்ன கன்க்ளூட் பண்றீங்க? ஹூ இஸ் பெட்டர் போலர்? விக்கெட்டை மட்டும் கணக்கில் வச்சுக்காதுங்க. போலிங்ல T20ல விக்கெட் வந்து பைத்தியகார்த்தனம். அது வந்து அந்த பர்பிள் கேப்பை என்னை பொறுத்த வரைக்கும் பைத்தியகார்த்தனம். ஏன்னா விக்கெட்டை வந்து இதுவே கன்சிடர் பண்ணவே கூடாது. எஸ்பெஷலி எண்டில் உழைற விக்கெட்டு அதெல்லாம் பேட்ஸ்மேன் வந்து கிஃப்ட் பண்ணுறது. சரி, அது வந்து போலருக்கு கிரெடிட் கொடுக்கவே கூடாது. பேட்ஸ்மேனுக்கு வேணால் நீங்கள் ரன்னை மைனஸ் பண்ணிக்கலாம் அந்த விக்கெட் விழுந்தாக்க. ஏன்னா போலர் கிரெடிட் கொடுக்குறது பைத்தியகார்த்தனம். இதே நீ முதல்ல ஒரு 2-3 விக்கெட் எடுத்தாருனாக்க அக்ரிட். ஏன்னா டாப் பேட்ஸ்மேன் அண்ட் அது வந்து இட் வில் பிரேக் த பேக் போன் ஆஃப் த டீம் முதல்ல விக்கெட் எடுத்தாக்க. ஸோ டோட்டல் விக்கெட் வந்து நீங்கள் அந்த கம்பேரிசனை பண்ணாதீங்க. போலிங் யார் நல்லா போடுறாங்க, எக்கானமி, தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஈவன் நான் சொன்னாங்க no wicket for 20 runs in 4 overs is much better than 4 wickets 60 runs. Accepted. அவ்வளோதான்.
ஸோ அதனால் விக்கெட்ஸ் நோ மேட்டர். இல்ல நான் அங்க வரவே இல்லை. அவங்க ஃபர்ஸ்ட் இருக்காங்கல்ல குல்தீப், ஸ்டார்க், அவங்க அளவுக்கு மத்த பவுலர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணலையோ? ஸ்ட்ரைக் ரேட்டை பற்றி பேச, ஐ மீன் எக்கானமி ரேட்டை பற்றி பேசுங்க. விக்கெட்ஸ் பற்றி பேசுங்க. எக்கானமி ரேட்டில் யார் நல்லா போடுறாங்க அப்படி பாருங்கள், அதுதான் பெட்டர். விக்கெட் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிற விக்கெட் தான் கணக்கு. அதாவது அந்த 1 2 3 4 அதில் எடுக்கிறீங்களா, அந்த விக்கெட் தான் வந்து இட் வில் பிரேக் த பேக் போன் ஆஃப் த டீம். அதுதான் முக்கியம். கடைசியில் விக்கெட் எடுக்கிறது வந்து இம்மெட்டீரியல். ஏன்னா பேட்ஸ்மேனே கொடுத்து ரெடியாக இருக்கான் உங்களுக்கு. அதனால் யார் வந்து நல்லா போடுறாங்க எப்படி டிசைட் பண்ணணுன்னாக்கா, ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் அவங்களோட bowling ஸ்கில்லை பார்க்கணும். அப்படி தெரியலனாக்கா எக்கானமி ரேட்டை பார்க்கணும். அவ்வளோதான். விக்கெட்ஸ் வந்து இனிஷியலாக விக்கெட் எடுத்தாக்கா அக்ரி, டெஃபினட்டாக வந்து சப்போர்ட் பண்ணலாம் அவங்களுக்கு. ஃபைனலாக விக்கெட் எடுக்கிறது வந்து இஸ் நோ குட் இன் T20 இன் மை ஒப்பீனியன். ஓகே, எவ்வளோ எக்கானமி ரேட் இருந்தால் நல்ல டீசெண்டான பவுலிங் அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இப்போ ஒரு வருஷத்தில் வந்து மொத்தம் வந்து ஒரு 20 bowler போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 10 ஆர் ஈவன் 30-40 bowler போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 10 டீம்லையும் சேர்த்து. கம்பேரிட்டிவாக வந்து யார் போடுறாங்க, எனிதிங் லெஸ் தேன் 7 இஸ் வெரி குட். 7 to 9 இஸ் சுமார். எனிதிங் அபவ் 9-10 இஸ் பேட். ஓகே, அப்படி தான் நாங்கள் வச்சுப்போம். பிகாஸ் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நார்ம்ஸ் வச்சுருக்கோம் நாங்கள். ஓகே, விளையாடுறவங்க. ஸோ இன்ஃபேக்ட் 4-5 போட்டோன்னா பெரிய பவுலர் விக்கெட்டே எடுக்கணும் அவங்களாம். ஓகே, 4-5 இன் 4 overs, ஐ மீன் எக்கானமி, அதாவது 4 over 15 ரன் 20 ரன், எக்ஸலண்ட் பவுலர், விக்கெட்டே எடுக்கணும். ஓகே, விக்கெட் எடுத்து நீங்கள் 60 கொடுத்தாக்க பேட் பவுலர். அதுதான் நான் அப்போ கேட்டேன். வந்து டிசியில் 2 பவுலர் வந்து 10க்கு மேலே எக்கானமி வச்சிருக்காங்க. மிச்சல் ஸ்டார்க், மோஹித் சர்மான்னு நினைக்கிறேன். முகேஷ் குமார் 9.54, அக்ஷர் பட்டேல் 9.36. சுமாரா இருக்கு, விக்கெட்டும் எடுக்கல, சுமாரா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அவங்க சைடுக்கு அதுதான் பெஸ்ட். அவங்க சைடுக்கு அதோட கம்மியா பவுலர் இல்லை. 4-5 இருக்குது, பவுலர் இல்லை அவங்களுக்கு. இருக்கிறதுக்குள்ள பெஸ்ட் அவங்க தான். ஓகே, அவ்வளவுதான். நடராஜன் பி சாட்டிஸ்ஃபைட் வித் தட். ஓ, அப்படி என்ன எடுத்துக்கலாம். நடராஜன் வந்து தோள்பட்ட காயத்தினால இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் எனக்கு புரியல. சம் பீப்புள் செட் இஸ் ரெடி ட்ராப்ட்ன்றாங்க. காயத்தினால உட்கார வச்சிருக்காங்க, நேத்து பவுலிங் போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கல்ல பேப்பர்ல பார்த்தேன். காயத்தினால உட்காந்துருக்காருனாக்கா தட்ஸ் பேட். ஏன்னா அவர் வந்து ஒரு வருஷம் கூட காயம் இல்லாமல் விளையாடல. தட் இஸ் நாட் கரெக்ட். ஆக்சுவலி ஐ நெவர் எக்ஸ்பெக்டட். இந்த 10 கோடியெல்லாம் எடுத்தாங்கனாக்கா தட் மீன்ஸ் ஒரு காயத்தோடு இருக்கிற ஆளை 10 கோடிக்கு எடுத்தது தப்பு. அந்த மேனேஜ்மெண்ட் அது ஒரு இது. இப்போ தீபக் சஹர் இருக்கான், அவன் வந்து எல்லா மேட்சும் காயம் சிஎஸ்கே விளையாடும் போது. ஆனால் அவனை 14-13 crores எடுத்துருந்தாங்க மாற்றி மாற்றி. அது வந்து மிஸ்டேக் நான் சொல்லியிருந்தேன் ஃப்ரம் த பிகினிங். ஏன்னா எனி bowler காயம், ஈவன் பும்ராவே கேப்டன்சி கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஏன்னா ஒரு காயத்தோடு எதிர்பார்க்குற ஆளை, தட் இஸ் இன்ஜரி ப்ரான்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே ஒரு இன்ஜுரி இருக்குது, அது ஆக்ரிவேட் ஆக சான்ஸ் இருக்குது. அது மாதிரி இருக்க ஆளை நீங்கள் சீரீஸ் ஃபுல்லாக கேப்டன்சி கொடுத்தாக்க டெஃபினட்டாக இஸ் நாட் கோயிங் டு கம்ப்ளீட். அண்ட் தட் மீன்ஸ் யூ ஆர் இன்வைட்டிங் ட்ரபிள் டீமுக்கு. அப்புறம் இப்போ நடுவில் வேறு கேப்டன் தேடணும். அவன் வந்து அவனோட பிளான்ஸே வேறு மாதிரி இருக்கும். இதெல்லாம் தப்பு. காயம் இருக்குன்னு ஒரு ஆள் தெரிஞ்சால் கேப்டன்சி கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி காயம் இருக்கும் ஒரு ஆள் இருந்தாக்க அவனை நம்பி போலிங் பிளேயராக எடுக்கக்கூடாது. எஸ்பெஷலி போலிங். எனக்கு வந்து நட்ராஜ் வந்து காயம் இருக்கதா இந்த வருஷம் தெரியாது எனக்கு. இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். தட் இஸ் வெரி ஷாக்கிங். பேட்டிங் பற்றி பேசணும் இல்லையா, அவங்க வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. நல்லா ஆடினாங்க, லாஸ்ட் மேட்ச் நல்லா ஆடினாங்க, எல்லாம் கேமியோ பண்ணாங்க. ஆனால் நல்ல ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்களோ அப்படின்ற மாதிரி. யாரு? டிசி, டெல்லி கேபிட்டல்ஸ். டிசி நல்ல ஸ்பின்னர்னாக்கா, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, டிசி வந்து அந்த ஜேக் இல்லாதனால ஒரு பேட்ஸ்மேன் கம்மி இல்லை, ஒரு கொலாப்ஸ் வந்து சேவ் பண்ணுறாங்க அவங்க. ஏன்னா ஜேக் வந்து எப்படியும் 10 ரன் கூட தான் அடிக்க போகிறாரு, அவுட் ஆகிட்டு போகிறாரு. ஸோ தட் மீன்ஸ் இவங்களுக்கு வந்து 10 for 1 10 for 2 அந்த மாதிரி இருக்க போகுது. ஜேக்கை ட்ராப் பண்ணதுனால அந்த இது அவாய்ட் பண்ணிவிட்டு கருண் நாயரை முன்னாடி தள்ளுறாங்க. கருண் நாயர் அவ்வளோ ஈஸியாக விக்கெட் கொடுக்க மாட்டார். அவர் டெக்னிக்கலி எக்ஸ்ட்ரீம்லி குட் பேட்ஸ்மேன், இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேன். அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் பிரமாதமாக வச்சுருக்காரு அவர். அதனால் கருண் நாயர் வில் டெஃபினெட்லி ஸ்டே தேர் வித் பொரேல் அடிப்பார். கருண் நாயர் வில் ஸ்டே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து KL ராகுல் வரார். ஹி இஸ் ஆல்சோ டெக்னிக்கலி வெரி குட் பிளேயர். ஆனால் இவங்க 2 பேரும் வந்து சாலிட் பேட்ஸ்மேன். ஸோ இதில் விக்கெட் லூஸ் பண்ணுறதுக்கு அங்கே ஆள் இல்லை. அதுதான் முக்கியம்.
எப்படி வந்து நம்ம ஜிடியில் வந்து சாய் சுதர்ஷன், கில், பட்லர் இந்த 1, 2, 3 விக்கெட்டை கொடுக்கவும் மாட்டேன்றாங்க. அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்து. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த சைடுமே சரி. முதல்ல இப்போ கல்கட்டாவோட வீக்னஸ் என்ன தெரியுமா? போத் ஓப்பனர்ஸ் கெட் அவுட் குவிக்லி. ஆமாம், அதுதான் தப்பு. சைடு கொலாப்ஸ் ஆகிறதுக்கு காரணமே அதுதான். அது வந்து ஓப்பனர் நீங்கள் பின்ச்சிட்டு அடிச்சுட்டு அமைச்சிட்டு அவங்க ஒர்க் அவுட் பண்ணாக்கா எக்ஸ்ட்ரா போனஸ்ன்னு சொல்லலாம். மற்றபடி அவுட் ஆகிட்டு போனாக்கா டீமுக்கு வந்து வீக் ஆகிடுது. ஓகே, பவுலருக்கு அப்புறம் ஆகிடுது. இந்த கொஸ்டின் ஏன் வருது அப்படின்னா, அவங்க வந்து ஜிடி எப்படி பவுலிங் போடுவாங்க அப்படின்னு தெரியும். ஸோ ஜிடிக்கு அகேன்ஸ்டாக டிசி பேட்டர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க, எம்ஐக்கு அகேன்ஸ்டாகவும் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. அதனால கேட்குறேன், மிடில் ஆர்டர் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணுமோ அப்படின்ற மாதிரி. இல்லை, மிடில் ஆர்டர் சாலிடாக இருக்கு அவங்களுக்கு. இன்ஃபேக்ட் ஸ்டப்ஸை முன்னாடி கொண்டு வரணும்னு நான் சொல்லியிருக்கேன். முன்னாடி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த ஜேக் இல்லாதனால ஸ்டப்ஸ் முன்னாடி வர்றாரு. ஆனால் ஓப்பனிங் வரல, பட் கொஞ்சம் நல்லா ஆடி இருக்காரு, ப்ரொமோஷன் ஆகுது. ஓகே, ஸோ மை 11 இஸ் கருண் நாயர், பொரேல், அண்ட் தென் கேஎல், ஸ்டப்ஸ், அதுக்கப்புறம் அக்ஸார், அஸ்டோஷ், விப்ராஜ். இதுக்கு மேலே பேட்டிங் வேணாம். ஸ்டார்க்கும் இருக்காரு உள்ள அடிக்கிறதுக்கு. இவ்வளோ பேட்ஸ்மேன் போதும் உங்களுக்கு. மீதி 5 போலர் இருக்காங்க. முகேஷ், மோஹித், குல்தீப், ஸ்டார்க், விப்ராஜ். நல்ல குட் சைட் டெல்லி. டெல்லி வந்து இப்போ ஃபர்ஸ்டோ செகண்டோ இருக்காங்க. செகண்ட் பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். அதனால் தட் மீன்ஸ் தே ஆர் டூயிங் வெல். ஓகே, அக்ஷரை பற்றி பேசும்போது, அக்ஷர் வந்து கொஞ்சம் முன்னாடி ஆடுறாரு. இதுக்கு தாண்டி கேப்டன்சி அப்படின்ற ஒரு பொறுப்பும் இருக்குது. அதனால அவரோட பவுலிங் வந்து அடி வாங்குது அப்படின்னு எடுத்துக்கிறீங்களா? பவுலிங் நல்லா தான் போட்டுருக்காரு அவர் ஒன்றும் பேடாக போடல. பேடாக போடுறதுக்கு ஒன்றா உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்தா நிறைய பேர் இருக்காங்க பேடாக போடுறதுக்கு. ஓகே, ஈவன் இந்த மேட்ச் வரைக்கும் இவர் ரஷீத் கான் பேடாக போட்டுட்டார். இந்த மேட்ச் தான் ஓரளவுக்கு சுமாராக போடுறாரு அவர். ஜிடி மேட்ச் டாப் ஸ்பின்னர், நம்பர் 1 ஸ்பின்னர் இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம். மோசமாக போட்டுட்டார் அவர். ஸோ அக்ஸார் வந்து சோஃபார் ஒன்றும் பேடாக போடல, ஓரளவுக்கு நல்லா தான் போட்டுருக்காரு அவர். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அவங்களுடைய பவுலிங் யூனிட் லாஸ்ட் 2 மேட்சாக எல்லாருமே நல்லா போடுறாங்க. அது ஒருவேளை வந்து ஆப்பனண்ட் வந்து வீக் ஆப்பனண்ட்டா இல்லை, பட் இவங்க வந்து பெட்டராக போடுறாங்க. அவங்களால புல் பேக் பண்ண முடியுது. கை மீறி போகிற மேட்சை திரும்ப இழுத்துட்டு வந்து ஜெயிக்க முடியுது. அதான் ஆப்பனண்ட் வீக்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜஸ்தான் ராயலோடு விளையாடினாங்க ஒரு மேட்ச். ராஜஸ்தான் ராயல் ரொம்ப மட்டமாக ஆடினாங்க. ஆமாம், ரொம்ப மட்டமாக ஆடினாங்க. ஸோ அது வந்து பெரிய கிரெடிட் கிடையாது. சிஎஸ்கேவோட மும்பை நேற்று அடிக்கடி அடிச்சாங்கனாக்கா அது வந்து மும்பைக்கு பெரிய கிரெடிட் கிடையாது. டஃப் டீமோடு அடிக்கணும், ரைட்டா? ஏன் சிஎஸ்கே வந்து போலிங் போடுறதுக்கு ஆளே கிடையாது. அந்த மாதிரி சமயத்தில் வந்து சூரியகுமாரும் ரோஹித் சர்மாவும் அடிச்சாங்கனாக்கா அது பெரிய கிரெடிட் கிடையாது. அதே மாதிரி இவங்க வந்து போலிங் ஆப்போனண்ட் வந்து நல்லா ஆப்போனண்ட்னாக்க ஒழுங்காக நல்லா போட்டுட்டாங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணலாம். ஆனால் லாஸ்ட் 2 மேட்சாக நல்லா போடுறாங்க, எஸ்பெஷலி ஆவேஷ் கான். ஏன்னா நான் ஆவேஷ் கான் மேலே எனக்கு எப்போவுமே டவுட்டு. அவர் சமயத்தில் மட்டமாக போட்டுருவார். அவர் நல்லா போட்டிருக்காரு கடந்த 2 மேட்சாக. பிஷ்னாயும் நல்லா போட்டிருக்காரு. இவங்க 2 பேர் தான் எனக்கு வந்து லைன் அண்ட் லெங்க் கொஞ்சம் ப்ராப்ளம் சொல்லிட்டு இருக்கேன் நான். நல்லா போட்டிருக்காரு. அண்ட் ரத்தி வந்து இஸ் அ குட் பவுலர். ரத்தி வந்து இன்னும் ஃபியூ இயர்ஸில் பெரிய பவுலர் ஆகிடுவார். அதனால் அவர் வந்து டெஃபினட்டாக அவரை நம்பலாம். இன்னொரு பவுலர் பிரின்ஸ்னு ஒருத்தர் இருக்கார். ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்ட் வித் திஸ் பிரின்ஸ். நல்ல லைன் அண்ட் லெங்க் இருக்குது. அண்ட் பட் இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பவுலர் வந்து ரியலாகவே நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்காருன்னா பிரசித் கிருஷ்ணா. அது அந்த ஹோல் ஐபிஎல்லையே பிரசித் கிருஷ்ணா தான் பெஸ்ட் பவுலர் ஐபிஎல்லையே. அது நீங்கள் விக்கெட் பார்க்குறங்களோ அதை பார்க்குறங்களோ அதெல்லாம் விட்ருங்க, அதெல்லாம் அப்புறம். லைன் அண்ட் லெங்க் அண்ட் பேட்ஸ்மேனை வந்து அடக்கி வைக்கிறாரு. பேட்ஸ்மேன் இவருக்கு விட்டு லிபர்ட்டி எடுத்துக்க முடியல அப்படின்ற பவுலர் வந்து பிரசித் கிருஷ்ணா. இந்த வருஷம் பண்டோட ஃபார்ம் டோட்டலாக 106 ரன் அடிச்சிருக்காரு. அந்த ஒரு 60 ரன்ஸ் அடிச்சது கணக்கே எடுத்துக்காதுங்க. ஏன்னா அவரே வந்து இந்த இன்னிங்ஸ் மறந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோ மோசமாக விளையாடுறாரு. அது யாரோட விளையாடுனாங்க ஞாபகம் இல்லை. சிஎஸ்கே கூட தான். ரொம்ப ஹாரிபிள் இன்னிங்ஸ் அது. மற்ற அது தவிர வந்து அவர் சரியாக விளையாடல. பட் அவரோட பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னாக்க திடீர்னு கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷாட் அடிச்சு அவுட் ஆகிட்டு போயிடுவார். அதாவது அது வந்து இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு தான் அந்த கவாஸ்கர் சொல்கிறார். அந்த வேர்டு எனக்கு திருப்பி ஞாபகம் வருது. ஸ்டூப்பிட்னு சொன்னார். இன்டிசிப்ளின் அது வந்து அவரோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ண போகுது என்ன கேட்டாக்க. ஃப்யூச்சரில் அவரோட லைஃப் இப்போ ஆல்ரெடி வந்து கேஎல் ராகுல் உள்ளே வர்றார். இப்போ இங்கிலாந்து டூருக்கு கேஎல் ராகுல் வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப்பராக கொடுக்க சான்ஸ் இருக்குது. பந்தை செகண்ட் விக்கெட் வைக்க சான்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து இந்த மாதிரி விளையாண்டாங்க பேட்டிங் வந்து யூஸ்லெஸ்னு ஆகிடும்.
ம். அது வந்து டேஞ்சர் அது பந்துக்கு. அவரோட கேப்டன்சி எப்படி பாக்குறீங்க? வெரி பேட். நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டார். இல்ல சார், ஜெயிக்கிறாங்க, கை மீறி போற மச்ச திரும்ப கொண்டு வந்து ஜெயிக்கிறாங்க. ஆஸ் அ கிரிக்கெட்டர் என்ன கேட்டாக்கா என்னோட ஒப்பீனியன் வந்து வெரி பேட் கேப்டன்சி, நாட் குட். ஆ. நீங்க உங்க ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு ஏதாவது வச்சிருப்பாங்க, அது எனக்கு ஒத்து வராது. நான் பார்க்குற கேட்கல. நான் பார்க்குற மேட்ச்ல அவரோட மூவ்ஸ் எல்லாமே தப்பு, நிறைய தப்பு பண்றாரு. 1-2 மேட்ச் வின் பண்ணது காரணம் வந்து ஆப்போனன்ட் மேக்கிங் பிகர் மிஸ்டேக். ஓகே. அதனால பட் அவர் வந்து ஐ ஒன்ட் ரேட் ஹிம் அ குட் கேப்டன். ஐ இஸ் மை ஒப்பீனியன். ஓகே. யூ மே ஹேவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். எல்எஸ்ஜில பூரன் மிச்சல் மார்ஸ் பத்தி பேசும்போது மார்க்ரம் வந்து அன்சங் ஹீரோவா இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒரு 5 இன்னிங்ஸ்ல 3 ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அவரு ரொம்ப இப்போ நம்ம பூரன் மிச்சல் மார்ஸ் இவங்க கூட ஆடும்போது நம்ம பேரு அடிபட்டு போயிடும்ல, அவங்க அடிக்கிற 6க்கு நம்ம டைமிங் ஷாட்ஸ் ஆடும்போது. இல்ல மார்க்ரம் வந்து ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் ஃபெயில் ஆனார். ஆமா. ஆனா இருந்தாலும் அவரை வச்சிருந்தாங்க சைட்ல. ஏன்னா அவரோட கிரேட்னஸ் தெரியும். மார்க்ரம் இஸ் a wonderful cricketer batsman and one of the best captain in the world cricket today. அது நான் ஏன் சொல்றேன்னாக்கா I say SRH made a very big mistake in not retaining மார்க்ரம். மார்க்ரம் ஒன்று ரிட்டைன் பண்ணல, ரிட்டைன் பண்ணாட்டா கூட வாங்கியிருக்கலாம் ஆக்ஷன்ல. மார்க்ரம் அண்ட் யன்சன் 2 பேரும் மிஸ் பண்ணாங்க அவங்க. அதுதான் அவங்களோட மெயினா 2 பேரும் ஏற்கனவே லாஸ்ட் இயர் விளையாடினவங்க SRHக்கு. ஸோ அதனால மார்க்ரம் வந்து எக்ஸலண்ட். அண்ட் மார்க்ரம் வந்து SRH டீம்ஸ் இன் சவுத் ஆப்பிரிக்காவை கேப்டன் பண்றாரு. பண்ணி வின் பண்ணி சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காரு. எக்ஸலண்ட் கேப்டன், எக்ஸலண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ஒகேஷனல் குட் bowler ஆல்சோ. அதனால அவர் மோஸ்ட் யூஸ்ஃபுல். அவரை ட்ராப் பண்றது இந்த பேச்சே கிடையாது. அதனால தான் அவங்க 3 மேட்ச் ஃபெயில் ஆனால் கூட அவரை ட்ராப் பண்ணல. இஸ் a வெரி குட் பேட்ஸ்மேன். என்னன்னா அவரோட பேட்டிங் ஆர்டர் வந்து ஓப்பனிங், அதுதான் அவருக்கு அன்யூஷுவல். ஏன்னா இங்கே இடம் இல்லை, 2, 3, 4, 5 ஃபீல்டாக இருக்கு. ஸோ இவர் என்ன பண்ணலாம், யூஸ்வலாக நம்பர் 4 வந்து நல்லா விளையாடுவார். ஆனால் நம்பர் 4 பந்த் இருக்கிறதுனால இவரால் வர முடியல. ஸோ இவர் இஸ் புஷ்ட் டு த ஓப்பனிங். மற்றபடி இஸ் எக்ஸலண்ட் பேட்ஸ்மேன், அதில் கொஸ்டினே கிடையாது. டேவிட் மில்லரை முன்னாடி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் நான் முதல்ல சொல்லியிருக்கேன். நீங்க தான் அதை நம்பவே மாட்டேன்றீங்க. நான் தான் சொல்லிட்டேன், இட்ஸ் மிஸ்டேக். அந்த மிஸ்டேக் பண்ணது பந்த். ஓகே. அதுதான் நான் திருப்பி சொல்றேன், கேப்டன்சி இஸ் நோ குட். பந்த் நிறைய மிஸ்டேக் பண்ணிருக்காரு. அப்புறம் கடைசியில் போலிங் கொடுத்தது அதெல்லாம் வேண்டாம், பாஸ்ட் இதெல்லாம். பட் இது டேவிட் மில்லர் வந்து கண்டிப்பா அவர் பிளேஸ்லேயே அனுப்பலாம் என்ன கேட்டாக்க. நான் சொல்றது ஒரே வார்த்தை, டேவிட் மில்லர் இஸ் வேஸ்டட் பை பந்த். தட்ஸ் ஆல். ஓகே. ஏன்னா பந்த் வந்து நான் வந்து அனாவசியமா சொல்ல, சும்மா ஸ்கோரரை பார்த்து சொல்ல, அவரோட கேலிபர் டேவிட் மில்லர் என்ன பண்ண முடியும் அதெல்லாம் பார்த்து தான் சொல்றேன் நான். ஓகே. பந்துக்கெல்லாம் டேவிட் மில்லரை பத்தி தெரியாது. அவர் வந்து ஏதோ ஒருவேளை கோச் சொல்றா என்ன சொல்றேன் அது தெரியாது. பட் டேவிட் மில்லர் இஸ் ஃபார் சுப்பீரியர் பிளேயர் than what he is doing now. சரி, இவங்க எது வந்து ஆயுஷ் பதோனி அப்புறம் அப்துல் சமத் இவங்க நம்புறதுக்கான ரொம்ப மிஸ்டேக். இல்ல அவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க, டேவிட் மில்லர் கிட்ட இல்லாதது இவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுதான் பந்த் என்ன பண்றாரு புரியலன்ற நான். தட் இஸ் ராங். நான் ஒரே வேர்ட்ல சொல்லிடுறேன், தட் இஸ் ராங். அந்த ஸ்டூபிட்ல ஒன் ஆஃப் த ஸ்டூபிட் இதெல்லாம் தான் வந்து மேக்ஸ் மீ திங்க் தட் பந்த் இஸ் நாட் அ குட் கேப்டன். ஓகே. ஓவராலா இன்னைக்கு மேட்ச், இந்த மேட்ச் ரொம்ப டஃபா இருக்க போகுது. யார் லெஸ் மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அவங்க வின் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் மேட்ச். தட் இஸ் இன்னைக்கு மேட்ச். அண்டு இதில் வந்து ஃபாரினர்ஸ் வந்து நம்புறது வந்து லக்னோ வந்து ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் நம்பிட்டு இருக்காங்க, மெஜாரிட்டி ஃபாரினர்ஸ். வேற டெல்லி வந்து ஃபாரினர்ஸ் ரொம்ப நம்பலை, ஜஸ்ட் 1 or 2 ஃபாரினர்ஸ் தான் நம்புறாங்க, மற்றெல்லாம் லோக்கல் பிளேயர்ஸ் விளையாடுறாங்க. ஸோ இட்ஸ் அ ஃபைட் பிட்வீன் லோக்கல் பிளேயர்ஸ் அண்ட் ஃபாரின் பிளேயர்ஸ். ஓகே. ஓகே சார், மீண்டும் சந்திக்கலாம்.